பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில தெரிஞ்சுக்க போற விஷயம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியின் மூலியமாக எப்படியாக நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய ஆத்மாவையும் ஆவியும் எப்படி தேவன் உயிர்ப்பிக்க செய்வார் அப்படின்ற அந்த காரியத்தை ஏசப்பாவுடைய திருஷ்டாந்தத்தின் மூலியமா ரோமருக்கு எழுதின நிரூபத்துல ஏசப்பா அந்த காரியங்களை முன்குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அந்த காரியங்கள் எப்படியாக நடந்தது அப்படின்ற எல்லா காரியங்களையும் ரோமர் 8வது அதிகாரம் 9-11 வசனங்கள்ல எழுதி இருக்கிறாரு. அந்த வசனத்தை யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 9-11. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வசனத்துல கவனித்து பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சரீரத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த இடத்துல நீங்கள் அப்படின்னு சொல்லியும் அதுக்கடுத்து சரீரம் அப்படின்ற மாம்சத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் எழுதி நீங்கள் இதுக்கு ஆவிக்கு உட்பட்டவர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால், தேவனுடைய ஆவி இராமல் இருந்தா நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ஆவியின் பலத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது இல்லைங்களா? அது மீண்டும் மறுரூபம் கொண்டு ஆவின் சரீரமாக அது எழும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே சரீரத்தோட அவரு பரலோகத்துக்கு சென்று போனார் அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம வேத வசனங்கள்ல கவனிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் என்று சொல்லி எழுதப்பட்ட பின்பு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி எழுத பின்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தது. அந்த தேவனுடைய ஆவியின் பலத்தினால் கிறிஸ்துவை எழுப்பினது போல உங்களையும் எழுப்புவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துல கிறிஸ்துவானவராக மாம்ச தோற்றத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் குறைத்து அவரை குறித்து பேசி அவரை காட்டிலும் பெரிய வல்லமை இன்னொருவர் இருக்கிறார், அவரை எழுப்பினார் என்று சொல்லி அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட வசனம் அல்ல. அவர் கிறிஸ்துவாக உலக இரட்சகராக மாம்ச தோற்றத்தில் வெளிப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆரம்பித்த 30வது வயதிலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஞானஸ்தானத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏசப்பா இதோ கலிலாயர்ல யோர்தானுக்கு வராங்க. யோர்தானுக்கு வந்தது அந்த இடத்துல யோவான் ஸ்நானிகர் மூலியமா ஞானஸ்தானத்தை பெறுறாரு. ஞானஸ்தானத்தை பெற்று கொண்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வானம் அவருக்கு துறக்கப்பட்டது. பின்பு தேவ ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் புறாவும் போல அவர் மேல் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது என்ன நடந்துச்சு? அவர் மாம்ச தோற்றத்தில் இருக்கிறார். ஆம், நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியாகத்தான் அவரும் முழு மனிதனாக இருக்கிறார். அப்பொழுது அவர் மேல் பரிசுத்த ஆவி என்கின்ற தன்னுடைய தேவ வல்லமையானது வந்து இறங்கி அவர் மேல் தங்கினது. பிறகு அவர் பரிசுத்த ஆவின் பலத்தோட பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரு ஏவுதல் கொடுக்கிறார். என்னவென்று சொல்லி, இதோ பிசாசினால் பரிசோதிக்கப்படும்படியாக ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து சென்றார் என்று சொல்லி கூட வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். என்னென்று? பிசாசினால் சோதிக்கும்படியாக இல்லைங்களா? பிசாசினால் சோதிக்கப்படுகின்றதுக்கு அவர் போனார். சோதனை என்கின்றது எங்கிருந்து தோன்றுகின்ற ஒரு காரியம்? சோதனை என்கின்றது தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு ஆவியின் மூலியமாக நான் பிழைக்கின்றவனாக இருப்பேனா, இல்லை என்றால் மாம்சத்தின் இன்பங்களை நிறைவேற்றி அதன்படியாக நான் பிழைக்கிறேன் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு மக்களுக்கு தோற்றத்தின்படி பிழைக்கின்றேன் என்கின்றதை போல கண்டாலும் மாம்ச எண்ணங்களின் படியாக நான் நடக்கும் பொழுது என்ன செத்தவனாக இருப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். லூக்கா எழுதின நிரூபத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவின் பலத்தினால் அவர் மீண்டும் தன்னுடைய ஊராகிய அந்த கலிலாய்க்கு
சென்றார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும், பரிசுத்தாவின் பலத்தினால் என்று சொல்லி. அப்படி என்றால் அவர் முற்றிலுமாக ஆவியானவர்னால் நடத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர்னால் மாத்திரமே அவர் வழி நடத்தப்பட்டார். அந்த ஆவி வேறு யாருடைய ஆவி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆவின்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில் அவர் நம்மை போல ஒரு ஆவியும் ஆத்மாவும் சரீரம் கொண்ட ஒரு முழு மனுஷனாகத்தான் அவர் இந்த இடத்தில் இருந்தார். தன்னுடைய வல்லமையோடு கூட இந்த உலகத்துக்கு இறங்கி வரவில்லை. அவர் மாம்சத்தில் ஒரு ஸ்திரீயில் பிறந்தவராக இப்பொழுது எப்படியாக மனுஷர்களாக இருக்கிற நமக்குள் பலவீனங்கள் இருக்கின்றதோ, எப்படியாக நம்மளுடைய சரீரத்தில் சில பலவீனமாக நாம் வேலை செய்தால் சோர்ந்து போவோம், மிகவும் சோர்வு அடைந்தால் நமக்கு தூக்கம் தேவையாக இருக்கும், பசித்தால் உணவு தேவையாக இருக்கும், தாகம் எடுத்தால் நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிறதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள கூட இது எல்லாம் இருந்தது. இது வேத வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி கேட்டால், அவர் முழு மனிதன் என்கிறதை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆதலால் தேவனுடைய வசனம் இதை நமக்கு இந்த வசனத்தை விலைக்கு சொல்லும் பொழுது கூட, கிறிஸ்துக்குள் வாசமாக இருந்தால், கர்த்தராகி இயேசுக்குள் வாசமாக இருந்தால் என்று சொல்லி எழுதப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள், அவர் மாம்ச தோற்றத்தில் கிறிஸ்துவாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய சரீரத்தை சமர்ப்பிக்கின்றதன் மூலியமாக நம்மை ரட்சிப்பார் நம்மளுடைய பாவங்களிலிருந்து. அந்த மாம்ச தோற்றத்தில் வெளிப்பட்டிருக்கின்ற இந்த கிறிஸ்துவா இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியின் பலத்தினால் அவர் எழும்பினார், மரணத்திலிருந்து ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். எப்படியாக ஜெயித்தார் என்றால், தனக்குள் வாசமாக இருந்த தேவனுடைய பெலன் என்கின்ற அவருடைய தெய்வத்துவத்தின் அந்த பெலனா இருக்கின்ற பரிசுத்த ஆவிக்கு உட்பட்டு, சரீரத்துக்கு உட்படாமல், மாம்ச எண்ணங்களுக்கு உட்படாமல், அவர் ஆவிக்கு உட்பட்டு நடந்ததன் மூலியமாக அவருடைய சரீரம் எழும்பினது இல்லைங்களா? அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் மரித்தவர்கள் மத்தியில முதல் பலன் ஆறார் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் திருஷ்டாந்தம் என்ன? இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல திருஷ்டாந்தப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த மக்களை கடிஞ்சுக்கிறான். என்னப்பா மரித்தவர்களுக்கு உயிர் தெழுந்தல் இல்லை என்று சொல்லி உங்களுக்குள்ள சில பேசிக்கிறாங்களாமே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டுட்டு அவங்களை எல்லாரையும் வச்சுக்கிறாரு. இல்லப்பா, கிறிஸ்து எப்படி எழும்பி வந்தாரோ அது போலவே அப்பா கிறிஸ்துக்குள்ள இருந்து நித்திரை அடிக்கின்ற ஒவ்வொருத்தருமே அவரை போலத்தான் அவரும் உயிர் தெழுவாங்க. அவர் தான் முதல் பலனா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே உயிர் தெழுவோம் அப்படின்ற அந்த காரியத்தை மையப்படுத்தி பேசி, அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய சுவிசேஷம் ஒன்றும் இல்லாம இருக்கும். நான் பொய் சொல்றவனா இருப்பேன், தேவனை குறித்து நான் பொய் சாட்சி கூறினவனா இருப்பேன் இல்லைங்களா? அதெல்லாமே பொய் கிடையாதுப்பா, உண்மைத்தான். அப்படி இல்லை என்றால் ஏன் நாங்களும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த பிரயாசம், எதற்காக இந்த கண்ணீர்கள், எதற்காக இந்த பிரயாசமும் வேதனைகளும் என்று சொல்லி நாங்க மிருகத்தோடு கூட போராடினேனே என்று சொல்லி கூட எழுதியிருக்கிறான் இல்லைங்களா? அப்படி என்றால் இவ்வளவு பிரயோஜனமும் எதற்காக நான் இவ்வளவு பிரயாசம் பட்டது என்று சொல்லி கேட்டால் இதெல்லாம் மெய் என்று சொல்லி சொல்லுகிறான் இல்லைங்களா? அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவனுடைய வசனத்தை கேட்டு தன்னுடைய பாவங்களுக்காக ஏதோ மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் அடைந்து தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டு அவன் தேவன் பக்கமாக திரும்பின பொழுது, அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்ற பின்பு அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் என்கிறது ஊற்றப்பட்டது என்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பின்பு அவனுக்குள் ஒரு சத்தமானது தொனித்தது. அது பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம். அந்த சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. அந்த சத்தத்திற்கு மாத்திரம்தான் அவன் கீழ்ப்பற்று நடந்தான். மாம்சத்தில் எழும்புகின்ற அநேக வார்த்தைகள் என்கின்ற உனக்கு மரணம் நேரிடும், நீ மகா ஆசிரியனால் நீ அங்கீகரிக்கப்பட்டு உன்னை அந்த இடத்தில் அனுப்பினார்களே, மகா ஆசிரியர் ஏதோ சேனையை அனுப்பி இதோ இப்படியாக உனக்கு மரணம் நேரிடும் என்கிற எந்த மாம்ச எண்ணங்களையும் அவன் கண்டு அதை நினைத்து பார்த்தும் அவனுடைய இருதயத்தில் சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அவனுக்குள் பேசுகின்ற அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு முற்றிலுமாக தன்னை தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தான் என்கிறதை நாம் தேவனுடைய வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சரீரமும் இப்படியாகத்தான் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அவருடைய மாம்ச சரீரமானது எப்படியாக உயிர் தெழுந்ததோ அதன்படியாகவே நம்மளுடைய சரீரமும் உயிர் தெழும். உயிர் தெழுகின்றது எப்பொழுது என்று சொல்லி கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் நம்மளுடைய சரீரமானது உயிர் தெழும் என்கிறது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தை விட்டு நாம் பிரிந்த பின்பும் நம்மளுடைய ஆத்மாவானது, நம்மளுடைய ஆவியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்ற அந்த இடம் 3ஆம் வானம் என்றும் பரதேசம் என்றும்
என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த இடத்தில் சென்று நாம் அந்த இடத்தில் இளைப்பாறுதலுக்குள்ளும் அந்த சந்தோஷத்துக்குள்ளும் நாம் பங்கு பெற்றவர்களாக அந்த இடத்தில் சந்தோஷமாக இருப்போம் என்கிறதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேக பேர் இந்த காரியங்களை குறித்து சில கேள்விகளை கேட்கின்றது உண்டு. மண் மீண்டும் மண்ணுக்கு திரும்பும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற, ஆதலால் ஆத்மா என்கிறது ஆவி என்கிறது எல்லாம் இல்லை. ஆத்மா ஆவி என்றாலே அது ஒரு மண் தான், அது மண்ணுக்கு மீண்டும் திரும்பிடும் என்றால் தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, தானியேல் நீ மீண்டும் மண்ணுக்கு இதோ நீ சென்று போய் நித்திரை அடைவாய் என்று சொல்லி மண்ணுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆம், மண் என்கின்ற அந்த சரீரமானது மீண்டும் மண்ணுக்கு சென்று அதை நித்திரை அடைகின்றது போல மண்ணோட மண்ணாக அது முழுவதுமாக அது போய்விடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பு அந்த சரீரமானது மறுரூபம் கொள்ளும். அந்த தூசியாக இருக்கின்றது ஒரு சரீர தோற்றத்தில் மீண்டும் எழும்பி அது மகிமைக்கு அதுக்கு மகிமை சரீரமாக அது எழும்பும். அழியாமையை சாவுக்கேதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படியாக சாவாமையை தரித்து கொள்ளுகின்ற ஒரு சரீரமாக அந்த சரீரம் மாறப்படும். ஆனால் அந்த ஆத்மா என்கின்றது நித்திய ஜீவத்துக்குள் இளைப்பாறுதலுக்குள் அந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பின்பு அது இளைப்பாறுதல் என்கின்ற அந்த இடத்துக்கு பரதேசம் என்கின்ற அந்த இடத்துக்கு சென்று போய் அந்த இடத்தில் இளைப்பாறுதலுக்குள் இருக்கும் என்கிறதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்கிறதுக்கு முன்பதாக இதோ சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். ஆமென். இதோ தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் என்று சொல்லுகிறாரே, அப்படி என்றால் உங்களுக்கு என்று சொல்லி இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு யார்? அந்த உங்கள் என்கின்ற அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? மனுஷனுக்குள் மனுஷன் 3 பிரிவாக அவனை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஒன்று சரீரம் என்கின்ற வெளிப்பக்கம், வெளி தோற்றத்தில் காணப்படுகின்ற சரீரம், அது அவன் குடியிருக்கின்ற வீடு, அதற்குள் அவன் வசிக்கின்றான், அதுதான் ஆத்துமா இல்லைங்களா? அந்த ஆத்துமாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார். என்னவென்று சொல்லி, இதோ மனுஷன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய சொந்த ஆத்துமா அழிந்து போனால் அதுக்கு ஒப்பா அவன் ஈடாக எதை கொடுக்க முடியும் என்று சொல்லி கூட அவர் மத்தாய் 16வது அதிகாரத்துல இப்படியாக சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? அப்படி என்றால் ஆத்துமா என்கின்றது ரட்சிப்படைய வேண்டும். அந்த ஆத்துமா என்கின்றது தான் நாங்கள். அந்த ஆத்துமா இருக்கின்ற நாங்கள் வெளி தோற்றத்தில் காணப்படுகின்ற இந்த சரீர உணர்வுகளுக்கு உட்பட்டவர்களாக அதன் உணர்வுகளை நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்போமா? இல்லை என்றால் எங்களுக்குள் ஆத்மாவின் இன்னொரு பகுதியாக இருக்கின்ற ஆவி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற நன்மையின் காரியங்களை குறித்து தேவன் பேசுகின்ற அந்த எல்லா காரியங்களையும் கேட்டு அதை உணர்ந்து அதற்குள் சந்தோஷப்படுகின்றவர்களாக நாம் இருப்போமா என்கின்ற நம்மை நாமே தீர்மானித்து நாம் எப்படி நிதானித்து நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிகின்றவர்களாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17. மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ இந்த தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா விருட்சத்தின் கனிகளை நீ சாப்பிடலாம், புசிக்கலாம், ஆனால் இதோ நன்மை தீமையை அறியத்தக்கின்ற இந்த கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அந்த கனியை புசித்தவுடன் சரீரத்துக்கு உண்டாகுகின்ற அந்த மரணத்தை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. அவர் சொல்லி கொண்டிருக்கின்றது, அவர் கூறினதாவது எதை குறித்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உள்ளான மனுஷனாக இருக்கின்ற அந்த ஆத்துமா என்கின்றது எதன் மூலியமாக சாகும்? தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் பிரிவினை என்கின்றது கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தின் மூலியமாக உண்டாகும் என்கின்ற காரியங்களைத்தான் தேவன் இந்த இடத்தில் ஆதாமுக்கு சொன்னார். இதோ நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் கீழ்ப்படியாமல் நீ இந்த கனியை எடுத்து புசித்தால் என்கிறதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். அப்படி என்றால் கீழ்ப்படியாமை என்கிறது தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு மரணத்தை நேரிடுகின்ற ஒண்ணு. மரணம் என்று சொன்னால் என்ன பிரதர்? மரணம் என்று சொன்னால் ஒரு நிரந்தரமாக ஒரு மனுஷன் இல்லாமல் போகின்றது தான் மரணம்.
மரணம் என்றால் ஒரு சரீரத்துக்கு நேரிடுகின்ற ஒரு அதனுடைய முடிவைத்தான் மரணம் என்று சொல்வோம் என்கிறதை போல நம்மில் சில பேர் நாம் அப்படியாக நினைக்கின்றது உண்டு. ஆனால் தேவனுடைய வசனத்தின்படியாக மரணம் என்று சொன்னால் என்ன என்கிறதை முக்கியமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், நம்மளுடைய ஆத்மாவுக்கு மரணம் என்கின்றது ஒன்று இல்லை. மரணம் என்கின்றது இதோ நாம் போக போற அந்த இடத்தை பொறுத்துதான் நமக்கு மரணம் நேரிட்டு இருக்கின்றது என்கின்றதை அதன் மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது அந்த சரீரத்திலிருந்து அந்த மனுஷன் பிரிந்த பின்பு அந்த சரீரத்துக்கு ஒரு தாத்காலிகமான ஒரு மரணம் நேரிடும். அதற்கும் மரணம் என்று தான் பேர். ஆனாலும் அந்த சரீரமானதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவரை அறிந்தும் கீழ்ப்படியாமை போனவர்களும் அவரை அறிந்து தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்டு நடந்தவர்களும் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் நடக்கும் இல்லைங்களா? அவர்கள் ஒவ்வொருத்தருமே மறுரூபம் கொண்டவர்களாக ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் அவர் எப்படி இருக்கிறார்களோ அப்படியாகவே கர்த்தருடைய சமூகத்துல அவங்க காணப்படணும். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும் என்கிறதை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு என்றால் இடது பக்கமும் வலது பக்கத்தில் இருக்கின்றவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திர கொள்ளுங்கள் என்று சொல்லுவதும், இடது பக்கத்தில் இருக்கின்றவர்களை இதோ சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்கும் இதோ அவருடைய தூதர்களுக்கும் உலகம் உண்டானது முதல் கொண்டு அவர்களுக்கு நியமித்திருக்கின்ற அந்த அக்கினிக்கு நீங்க இரையாகும்படியாக நீங்கள் இந்த இடத்திலிருந்து சென்று போங்கள் என்று சொல்லி அவர்கள் நியாய தீர்க்கப்படும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தீர்க்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலும் என்ன நடக்குது? அந்த நாளில் அந்த சரீரமாவது மீண்டும் மறுரூபம் கொள்ளுகிறது, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில். அது அப்படியாகவே 2 கொரிந்தியர் 5:10 நம்ம பாக்குறோம். அந்த வசனத்தையே வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:10 வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆமென். சரீரத்துக்கு முன்பதா இதோ நம் சரீரத்தின் மூலியமாக நாம் செய்த நன்மைக்காவட்டும் தீமைக்காவட்டும் நாம் நியாய தீர்ப்பு அடைவதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்துல மீண்டும் அந்த இடத்தில் நிற்க வேண்டும் இல்லைங்களா? மீண்டும் நிற்கும் பொழுது எப்படி நிற்கிறோம்? பின்பு நம்மளுடைய சரீரம் எப்படி ஆவிக்குரிய சரீரமாக மாறப்படும்? எப்படியாக அந்த சரீரம் அறிவு கொண்ட பின்பு ஒரு சரீரம் முழுவதுமாக தண்டனை பெறுகின்றதுக்காக அந்த ஆக்கினைக்கு எப்படி இரையாகும்? அந்த எல்லா காரியமும் தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்து இன்னொரு நாள் நம்ம பைபிள் ஸ்டடியில அறிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல கீழ்ப்படியாமை என்கின்றது ஒரு சோல் மறிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு. மறிக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தி தேவன் காமிக்கிறார். அது எப்படி அப்படின்றது கேட்டீங்களா? அதன் குறித்துதான ரகசியத்தை லேவியராகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. லேவியராகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. ஆமென். இந்த இடத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? இந்த வசனத்தை நீங்க ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தா, இஃப் எனி சோல் சின் பை இக்னோரன்ஸ் அப்படின்றது போல எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை ஆங்கிலத்துல யாருன்னா வேகமா வாசிக்கிறவங்க இருந்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க எடுத்து. லேவியராகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம். Say to the Israelites, when anyone sins unintentionally and does not does what is forbidden in any of the Lord's commands. ஆத்மாவா இருக்கட்டும், அந்த ஆத்மா தன்னுடைய அலட்சிய குணம் என்கின்ற கீழ்ப்படியாமையின் மூலியமாக அது பாவம் செய்யும் பொழுது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் ஒரு ஆத்மா என்கின்ற சோல் மேல இக்னோரன்ஸ் மூலியமாக பாவம் என்கின்றது அந்த ஆத்மாவின் மேலே தான் வந்து நிற்கும் என்கின்றத தேவனுடைய வசனம் காமிக்கின்றது. அப்படி என்றால் நம்மளுடைய பாவம் என்கின்றது சரீரத்தின் மேல் வந்து நிற்குமா, இல்லை என்றால் நம்மளுடைய ஆவின் மேல் வந்து நிற்குமா? எந்த இடத்தில் நிற்கும் என்று சொல்லி கேட்டால் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இடது பக்கத்தில் இருக்கின்றது நம்மளுடைய சரீரம் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். வலது பக்கத்தில் இருக்கின்றது நம்மளுடைய ஆவி என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். நடுவில் இருக்கின்றவர் நாம் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொல்லி கேட்டால், நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமலும் இல்லை என்றால் இதோ நாம் இக்னோரன்ஸ் என்கின்ற அசட்டையின் குணத்தினால் நடக்கின்றவர்களாக, கர்த்தருடைய வசனத்து நாம் அசட்டை செய்கின்றவர்களாக, அசட்டைக்காரனா இருக்கின்ற இயேசுவாய் போல தேவனுடைய வசனத்தை அறிந்திருந்தோம்.
அதன்படி நடக்காமல் அதை அசட்டை செய்கின்றவர்களாக நாம் நடக்கும் பொழுது நடுவில் இருக்கின்ற இந்த சோல் என்று அழைக்கப்படுகின்றவர் தான் நாம். அப்படி என்றால் இந்த சோல் மேல பாவம் அப்படியாகவே நிற்குமா? இந்த பாவம் நிற்கும் பொழுது என்ன ஆகும்? பாவத்தை செய்கின்ற ஒவ்வொருத்தருமே பாவத்திற்கு அடிமையாக இருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் பாவத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷன், ஒருவன் கோபமா இருந்தால் அவன் தேவனுக்கு கூடிய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது போய் ஜபிக்க சொல்லுங்க, அவனால ஜபிக்க முடியாது. இந்த சரீரத்தின் உணர்வுகளுக்கு முழுவதுமாக அவன் ஈர்க்கப்பட்டவனாக இருப்பான். கிட்டத்தட்ட அந்த மேக்னெட்டிக் பவர் போல சரீரத்தின் உணர்வுகளுக்கு அதிகமாக உள்ளானவனை போல, அதனால் கட்டப்பட்டவனை போல மாறுவான். எப்போ? அவனுக்குள்ள கீழ்ப்படியாம என்கின்ற பாவம் வரும் பொழுது. ஆதலால் சிறு வயது முதல் கொண்டு நாம் தாயின் கருவில் நாம் தோன்றின அந்த நாட்களில் இருந்து நாம் இந்த உலகத்துக்கு வந்த பின்பு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி கேட்டால், நமக்கு நன்மை தீமை என்கின்றது எல்லா மனுஷர்களுக்கும் தெரியும். நன்மை என்ன தீமை என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் மனுஷர்களா இருக்கிற நமக்கு தெரியும். ஆனாலும் நன்மையை காட்டிலும் தீமை என்கின்ற காரியங்களுக்கு அதிகமாக நாம் ஈர்க்கப்படுகிறவர்களை போல நாம் நடந்து கொண்டதை, அதற்கு பாவத்துக்கு விற்கப்பட்டவர்களை போல நாம் நடந்து கொண்டதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். நன்மை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் அந்த நன்மையை செய்ய நம்மளால் முடியவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போலத்தான் நாமும் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்ததை நம்மளால் அறிந்து பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதற்கு காரணம் பாவம் தான். எந்த பாவம் என்று சொல்லி கேட்டால், நம்மளுடைய தகப்பனும் தாயும் தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காமலும், நம்மளுடைய பூர்வீகர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற முன்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் தேவனுடைய வசனத்துக்கும் சத்தத்துக்கும் செவி சாய்க்காமல் சிலை வழிபாடுகளை செய்ததும், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதும், இப்படி என்ற செயல்கள் மூலியமாக நம்மேலும் அந்த பாவம் என்கிறது தேங்கி நின்னது. எப்படி என்று சொல்லி கேட்டால், இதோ எக்ஸடோஸ் என்கின்ற யாத்திராவும் 20வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், இப்படியாக நீங்கள் என்னுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காமல் போகும் பொழுது உங்களுடைய தகப்பனுடைய பாவம் தன் பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நிற்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். பாவம் இல்லைங்களா? அந்த களங்கம் என்கின்ற அந்த பாவம் அது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நிற்கும். அந்த முதல் தலைமுறையிலேயே அது தேவனை கண்டு கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் பக்கம் மனம் திரும்பினால் அதோடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற ஒரு ஆத்மாவாக அந்த சோல் மாறிடும். ஒருவேளை தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் மீண்டும் அது தொடர்ந்து அத உலகபூர்வமான காரியங்களையே நிறைவேற்றுகின்ற ஒரு ஆத்மாவாக இருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முற்றிலுமாக பாவத்தினால் கட்டப்பட்டவர்கின்ற ஒரு சோழ அது ஆக்கினைக்குள்ளாகும்படியாக வழியை தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு ஆத்மாவாக மாறி அப்படிப்பட்ட பாதையில் நடந்து கொண்டு போகும். ஆனா நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாம், நாங்களும் சரீரத்தின் உணர்வுகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அநேக காரியங்களில் நாம் பாவத்துக்கு விற்கப்பட்டவர்களாக, அதற்கு அடிமைகளாக இருந்தவர்களாக நாம் இருந்தோம் என்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா அதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மீட்டுக் கொண்டார்? ரோமர் 4:23. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ரோமர் 3:23 வாசிங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஆமென். ஆமென். எல்லாரும் பாவம் செய்ததுனால தேவனுடைய மகிமை என்கிறது, தேவனுடைய சத்தமானது மனுஷர்களா இருக்கிற நமக்கு கேட்கப்படாதபடிக்கு அந்த பாவம் தான் ஒரு ஆத்மாவின் மேல் தேங்கி நிற்கின்றது போல இருந்தது இல்லைங்களா? எப்போ இந்த பாவமானது பரிகரிக்கப்பட்டது? இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து எப்பொழுது நம்மளுடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினோமோ, அந்த நாட்கள்லயே கர்த்தர் நமக்காக சிந்தின அந்த பரிசுத்த தூய ரத்தத்தின் மூலியமாக அவர் நம்மை கழுவி சுத்திகரித்தார். நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம். ரோமர் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் எழுதப்பட்ட வசனத்தின்படியாக இந்த உலகத்தின் பாவத்துக்கு மரித்த பின்பு என்ன நடந்துச்சு? அந்த சோல் என்கிற ஆத்மா மேல் இருந்த அந்த பாவமானது கழுவப்பட்டது. கழுவப்பட்ட பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் பொழுந்தருளின பிறகு நமக்குள் அந்த நன்மையான அந்த வார்த்தைகள், நல்லவைகள் எந்த காரியங்கள், எதை நாம் தேர்வு செய்ய வேண்டும், எதன்படி நாம் நடக்க வேண்டும் என்கின்றது எல்லாம் இன்னும் அதிகமாக அந்த சத்தமானது நம்மளுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகின்றதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. உணர்ந்து கொள்ள அந்த நாட்கள் இருந்து அதை நம்மளால ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள அந்த
சரீரத்தின் உணர்வுகளின் அந்த வார்த்தையை காட்டிலும் இந்த வார்த்தை நம்மை முற்றிலுமாக நம்மை ஆள்விகை செய்கின்றது போலவும் நம்மை அதன்படி நடத்துகின்றதன்படியாகவும் அந்த நன்மையான வார்த்தைகளாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலியமாக நம்மளோட கூட பேச ஆரம்பித்தார் அப்படின்றத நம்ம வசனத்துல கவனிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிகின்றதுக்கு முன்பதாக பாவத்தினால் கட்டப்பட்டவர்களாக நாம் இருந்த நாட்களிலும் நமக்கு நன்மை தீமை என்னவென்று சொல்லி நாம் அறிவோம். ஆனாலும் தீமைக்கு விற்கப்பட்டவர்களைப் போல நாம் பாவத்துக்கு அடிமைகளைப் போல இருந்தோம். ஆனால் இப்பொழுது பாவத்துக்கு அடிமையாக நாம் இராதபடிக்கு நம்மளோட உள்ளான மனுஷனுக்கு அதுக்குள் விருப்பம் இல்லாதபடிக்கு நாம் விரும்புகின்ற அந்த நன்மையே செய்யும்படியாக அவர் நம்மளுடைய இருதயத்துக்குள் வந்து நம்மை வழி நடத்த ஆரம்பித்து விட்டார். இது நமக்கு எப்பொழுது நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்று சத்திய சுவிசேஷத்துக்கு செவிசாய்த்து எப்பொழுது நம்மை அந்த வார்த்தைக்கு முன்பதாக தாழ்த்தினமோ அந்த நேரத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியினால் நம்மை சுத்திகரித்து வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டபடியினால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய ஆத்மாவை எப்படி சுத்திகரித்து கொண்டோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கிறோம், சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது, அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆம் இது பாவம் என்கின்றதை உணர்கிறோம். உணர்ந்த பின்பு அதற்காக ஒரு துக்கம் அடைகிறோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். அந்நேரத்திலே இந்த ஆத்துமா மேல் இருக்கின்ற அந்த பாவமானது கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட பின்பு இந்த ஆத்துமாவுக்கு தேவ ஆவியானுடைய சத்தம் அப்படின்றது இன்னும் கிளியரா கேட்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிளஷ் அப்படின்ற அந்த உணர்வுகளிலிருந்து எழும்புகின்ற அந்த மாம்சத்தின் வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம நிறைவேற்றுகின்றவர்களாக இல்லாம நம்ம ஆவியானுடைய அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக மிகவும் உச்சமாக அதை நிறைவேற்றுகின்றதுல நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகுகின்ற ஒரு ஆத்மாவாக நாம் மாறுகின்றோம். அப்படி என்றால் ஆவியானவர் மூலியமாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் இதோ சுத்திகரித்து கொண்டபடியினால் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவருடைய வார்த்தையின் மூலியமாக நாம் நம்மளுடைய ஆத்மாவை முற்றிலுமாக சுத்திகரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 50வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:6. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. ஆமென். ஆமென். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களையும் மனுஷனுக்கு தான் செய்கின்ற நன்மைக்காகட்டும் தீமைக்காகட்டும், அதிலும் முக்கியமாக தான் நேசிக்கின்ற அந்த பிள்ளைகள் எந்த இடத்திலும் வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த ஆத்துமா சாயும் பொழுது இடது பக்கம் என்கின்ற சரீரத்தின் பக்கம் சாய்ந்து அது தன்னுடைய மாம்சத்தின் உணர்வுகளை நிறைவேற்றுகின்றது போல கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்கின்ற ஒரு ஆத்மாவாக மாறும் பொழுது கர்த்தர் நியாயாதிபதியாக அந்நேரமே தான் நேசிக்கின்ற பிள்ளையை ஏன் சிச்சிக்கிறார் அப்படின்றத முதலாவதாக நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதோ நம்மளுடைய ஆத்மாவின் மேல் பாவம் வந்து நிற்கும் பொழுது இந்த பாவத்துக்கு விற்கப்பட்டவர்களை போல நாம் இருக்கும் பொழுது அந்த சரீரத்தின் வார்த்தைகளும் உணர்வுகளுக்கு உட்பட்டவர்களாக நாம் நடந்து நம்ம மேல் பிசாசுக்கு அதிகாரம் என்கிறது அந்த இடத்திலிருந்து உண்டாகும் என்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுக்கு ஏற்றத்தின்படி அவனுக்கு சிச்சித்து அவன் செய்கின்றது தவறு என்கின்ற உணர்வை அவனுக்குள் கொண்டு வந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவனுக்குள் உண்டாகி அவன் தன் பக்கம் திரும்ப வேண்டும். தன் பாவங்களுக்காக மனஸ்தாபம் அடிச்சு கர்த்தரிடத்தில் திரும்ப பொழுது கர்த்தர் அவனை மன்னிப்பார். அதன்படியாக அவனுடைய பாவத்துக்கு ஏற்றத்தின்படி அவனை சிச்சித்திருப்பார். சிச்சிக்கிறதன் மூலியமாக என்ன நடந்திருக்கும்? ஒரு பாவத்துக்கு உண்டான அந்த தண்டனை அவனுக்கு நீதி சரிகட்ட பின்பு அவனுக்கு மீண்டும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்கின்ற அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு மீண்டும் கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சு அந்த விஷயத்தை வச்சு பேசுவாரா, அதுக்கு ஏற்றத்தின்படி அவனை சிச்சித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த சிச்சைக்குள்ள மனம் திரும்பணும். அந்த சிச்சைக்குள்ளேயும் மனம் திரும்பாம போறவங்களும் சில பேர் இருப்பாங்க. மாம்ச மேட்டு மீனில் நடந்து கொண்டுவாங்க. அந்த நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, சிச்சை பெருகி கொண்டே போகும். பின்பு அந்த ஆத்துமா வந்துட்டு நியாய தீர்ப்புக்குள்ளாகும். எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:7. நீங்கள்
சிற்சியை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், நீங்கள் இதோ தேவனால் சிட்சிக்கப்படுகிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க புத்திரர்களா இருக்கிறீங்க, நீங்க பிள்ளைகளா இருக்கின்றதுனால அவர் தான் எவரை நேசிக்கிறார்களோ அவர்களையே கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்? அந்த ஆத்துமாவின் மேல் பாவம் என்கின்ற கரை நிற்க கூடாது. அந்த களங்கம் அந்த ஆத்துமாவின் மேல் இருந்தால் அதன் மூலியமாக அது சரீரத்துக்கு ஈர்க்கப்படுகின்ற ஒரு ஆத்துமாவாக மாறிடும். அந்த களங்கம் என்கின்ற அந்த பாவத்தின் மூலியமாக பிசாசு அந்த ஆத்துமாவின் மேல் அதிகாரத்தை செலுத்துகின்றவனாக இருப்பான் என்று சொல்லி அந்நேரமே அவருடைய பிள்ளைகளை அவர்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது கர்த்தர் சிட்சித்து அதை உணர செய்து அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படியாக நம்மை பாத்திரவான்களாக மாற்றுவார். அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆமென் ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சித்தார்கள். இந்த உலகத்தில் நாம் இதோ அவர் நினைக்கின்ற அவருடைய எண்ணத்தின்படியாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மள சிட்சித்தது உண்டு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக பிரயோஜனத்தை கொண்டு நம்மை சிட்சிக்காமல் அவருடைய பரிசுத்தத்துக்குள் பங்கு பெறுகின்ற அந்த காரியத்திற்காக நம்மை சிட்சிப்பார். அவருடைய பரிசுத்தத்துக்குள் பங்கு பெறுவது என்று சொன்னால் என்ன? பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது. உலகம் உண்டானது முதல் கொண்டு தேவன் அவருடைய சித்தமாக இருக்கின்றது, தன்னுடைய சிருஷ்டியா இருக்கின்ற மனுஷனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகாமல் அது நித்திய ஜீவத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இல்லைங்களா? அப்படி என்றால் அவருடைய சித்தத்தின்படியாக அவரை நேசிக்கின்ற அவருடைய பிள்ளைகளுடைய ஆத்மா நரகத்தில் விழக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் நம்மை சிட்சிப்பார். அதுல முக்கியமாக தேவனுடைய வசனத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்காமல் அசட்டை செய்கின்றவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் சிட்சிப்பார். அதில் ஒரு திருஷ்டாந்தத்தை கூட நம்மளால பார்க்க முடியும். பழைய உடன்படிக்கையில நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒரு திருஷ்டாந்தத்தை பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30-32. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30-32. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். ஆமென். இங்க கர்த்தரோட பந்தியை அனுசரிக்க வேண்டிய சில நியமங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா முக்கியமாக நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறியணும். ஒருவேளை நம்மை நாம் நிதானித்து அறிந்து நாம் கர்த்தருக்கு விரோதமா நடந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு பிடிக்காத செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்றதை நாம் நின்று நிதானித்து நம்மை அறிந்து கொள்ளாமல் நாம் அஜாகிரதையோடு அதுல பங்கு பெறும் பொழுது மீண்டும் அதிகமான பாவங்களை செய்கின்றவர்களாக இருப்போம். அப்படி என்றால் பாவத்தை செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்கின்றவர்கள் பாவத்தை செய்யும் பொழுது தேவன் அவர்களை சிட்சிப்பாரா? எப்படி? அநேகர் வியாதி அடைஞ்சிருக்கிறார்கள். வியாதி என்கின்ற சிச்சையின் மூலியமாக அந்த மனுஷன் தவறை செய்து கொண்டிருக்கிறான், தனக்கு விரோதமாக என்கின்றதை அவன் உணர்வுபடியாக செய்வார். பின்பு இதோ அநேகர் நித்திரை அடியும்படியாக படுத்த படுக்கையோட வியாதியா படுக்கும்படியாக கூட தேவன் அடித்திருக்கிறார். அதன் மூலியமாக மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா எதற்காக இப்படி அடிப்பார்? எதற்காக இந்த வியாதியை அனுமதிப்பார்? எதற்காக இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நம்ம டியூட்ரானமில அறிந்து கொள்ள முடியும். உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்து தொடக்கத்திலிருந்து வாசிச்சா கீழ்ப்படியாமையில நம்ம நடக்கும் பொழுது நாம் உணர்வடைய வேண்டும். நாம் நம்மளுடைய தவறுகள் எங்கு நாம் தவறி நடக்கிறோம் என்கிறதை அறிந்து நாம் அந்த தவறுகளிலிருந்து நம்மை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு பிடித்த நடக்க உள்ளவர்களாக மாறணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் சிட்சித்து நம்ம மேல் இருக்கின்ற அந்த பாவம் என்கின்ற அந்த கீழ்ப்படியாமை என்கின்ற களங்கத்தையும் எடுத்து அதுக்கு நியாயத்தை தீர்த்து நம்மை பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுகிறவர்களாக நம்மை மாற்றுவார். அதுக்காகத்தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, உலகத்தோட நீங்க ஆக்கினைக்குள்ளாகாதபடிக்கு அப்படின்னு சொல்லி. உலகத்தின் மக்கள் ஆக்கினைக்குள்ளாவாங்க. நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த இடத்துல நிக்க வச்சு அவங்களை கேள்வி கேட்டு அவங்களுக்கு நியாய தீர்க்கப்படும். ஆனா நம்ம அந்த இடத்துல ஆக்கினைக்குள்ளாவாதபடிக்குத்தான் நம்மை சிட்சித்து நம்ம மேல் இருக்கின்ற அந்த
கீழ்ப்படியாமைக்கு என்கின்ற அந்த பாவம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுத்திருப்பார். எதற்காக கர்த்தர் அந்த பாவத்தை மன்னிச்சதுக்கு அடுத்தும் ஏன் சிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மன்னிப்பும் இருக்கும், சிச்சிப்பும் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே பீரியட்ல நமக்குள்ள நடக்கின்ற ஒண்ணுதான். இதை நம்ம அங்கீகரிக்கணும். ஏன்னா கர்த்தர் நியாயாதிபதியா இருக்கிறார், எல்லாவற்றையும் நியாயத்தின்படியாகத்தான் செய்வார். எக்ஸோடஸ் யாத்ராம் 34வது அதிகாரம் 6-7. யாத்ராம் 34வது அதிகாரம் 6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கர்த்தர் நீடிய பொறுமையும் தயவும் உள்ள தேவன். ஆனாலும் மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார், சிச்சிக்காமல் விடாதவராகவும் இருக்கிறார் அப்படின்றத வசனத்துல அவர் சொன்னபடியாகவே அவர்களுடைய கீழ்ப்படியாமை, நம்மளுக்குள்ள இருந்த எந்த கீழ்ப்படியாமையா என்கின்ற பாவம் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு சிச்சை நமக்கு கிடைக்கும். அப்படியாகவே அதை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பும் கிடைக்கும், சிச்சையும் நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் சிச்சிக்கும் பொழுது அவர் கர்த்தருடைய சிச்சை அசட்டை செய்யாத அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இதே பிராக்டிக்கல் லைஃப்ல நடந்த ஒரு மனுஷனுக்குள்ள நிறைவேறினதை திருஷ்டாதமா நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13-15. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13-15. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், தாவீது உசியாவோட மனைவியோட தவறு செய்யறான். ஆனா தவறு செய்த பின்பு அவனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலியமாக ஒரு எச்சரிப்பின் வார்த்தை உண்டாவது, இல்லப்பா ஒரு ஆடை ஒரு மனுஷன் திருடிட்டான், அவன் திருடுறதுக்கு அடுத்து ஏதோ அது யாரும் இல்ல, யாரும் விசாரிக்க மாட்டாங்க, ஒரு ஏழையோட ஆடு தானே அப்படின்னு சொல்லி மிகவும் தைரியத்தோட இந்த காரியத்தில செயல்பட்டான். அதனால அவன் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது அவன், இல்லப்பா ஒரு ஆடு திருடுனா 4 ஆடு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது தானே கட்டளை, அதன்படி அவன் யாரா இருந்தாலும் 4 மடங்கு அவன் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். கரெக்டா தான் சொல்லியிருக்க, அது நீயே செய்ததுனால உனக்கு அந்த தண்டனை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யாத்திராம் 22வது அதிகாரம் 1-3 எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஆடை திருடுனா அவன் 4 அஸ்தனியா அவன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அது மனுஷனா இருந்தாலும் அவன் செய்த அந்த துரோகத்துக்கு அவன் கீழ்ப்படியாம நடந்த அந்த செயல், அதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவனுடைய வாழ்க்கை அனுமதிப்பார். ஆனா அவன் அந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு என்னன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமா, நான் தவறு செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு விரோதமா நான் நடந்துட்டேன், நான் பாவத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொள்கிறான் இல்லைங்களா? தாழ்த்தி கொண்டான் நேரத்திலேயே. அதனாலதான் தேவனுடைய வசனத்தின் மூலியமாக நமக்கு நம்மளுடைய பாவங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது அதற்கு முன்பதாக, தேவனுடைய வசனத்துக்கு முன்பதாக அவருடைய கருத்து கீழே நம்மளை தாழ்த்தணும் இல்லைங்களா? அவர் திருக்கருத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்றது என்றால் அந்த வார்த்தைக்கு முன்பதாக ஆம் நான் பாவி என்று சொல்லி ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தாவீது செய்கிறான். செய்த பின்பு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற அந்த 4 அத்தனையா அவன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது கூட அந்த தண்டனை முதல் எங்கிருந்து தொடங்குதுன்னு சொல்லி பாருங்களேன். அந்த பிள்ளை மறிக்குது. அது மறிக்கும் போது எப்படி இருந்துச்சா? கேவலமா இருந்தது அப்படின்னு சொல்லி. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கப்படுது. மன்னிப்பும் இருக்கு, அப்படியே அவன் செய்த அந்த கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனையும் இருக்கு என்கிறத நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான், அதை அனுபவிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில். அந்த தண்டனையை ஒரு மனுஷன் சகித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றவர்களாக இருக்க முடியுமா? ஆம் நான் பாவி, கர்த்தருக்கு விரோதமாக நடந்தேன், கர்த்தர் நீதிபதியா இருக்கிறார், அவர் நியாயாதிபதி என்று சொல்லி தாவீது ஒற்றுக்கொண்டான். அதனாலதான் ஆண்டவர் எப்பவும் சொல்றார், தாவீது அவருடைய இருதயத்துக்கு பிடித்தவன் என்று சொல்லி ஏசப்பா எப்பவும் சொல்லுவார் இல்லைங்களா?
நாமும் அவ்வளவுதான் அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக முற்றிலுமா நம்மளை தாழ்த்தி விடணும். இதன் மூலியமா என்ன நடந்துச்சு? அவனுடைய ஆத்மா ரட்சிப்பு அடைஞ்சிச்சு இல்லைங்களா? அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தரை இப்படி சிச்சித்ததன் மூலியமாக அவன் ஆத்மா மேல இருந்த களங்கம் நீக்கப்பட்டது. அந்த ஆத்மா மேல இருந்த களங்கம் என்கிற அந்த பாவம் நீங்கப்பட்ட பின்பு என்ன நடக்குது? திருப்பி ஹோலி ஸ்பிரிட் மூலியமா இவனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த பாவத்து மேல அந்த ஆத்மாவின் மேல் பாவம் வந்து நிற்கும் போது என்ன ஆகும்? இது சரீரத்தின் உணர்வுகளுக்கு கட்டப்பட்ட பாவத்துக்கு விற்கப்பட்ட ஒரு ஆத்மாவமாக மாறிடும் இல்லைங்களா? அந்நேரத்திலேயே தண்டிக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? தண்டனை தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு, பாவம் மன்னிப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஆத்மாவில் இருந்த பாவம் முற்றிலுமாக கழுவப்பட்டுடுச்சு. இப்போ இது திருப்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற அவருடைய சத்தமானது மீண்டும் அவனுடைய ஆவிக்கிழிந்து தொனிக்கின்ற அந்த சத்தத்தை அவன் கேட்கின்றவனாக அவன் மாறுகின்றான். அந்த சோல் என்ன ஆகுது? பாவம் என்கின்ற அந்த தூக்கத்திலிருந்து விழிப்படைஞ்சு மீண்டும் கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்குது. இப்படி நம்மளும் அவ்வளவுதான், எப்போ விழிப்பா இருக்கணும், அவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கணும். இருட்டுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்கு உள்ளானவர்கள் அப்படின்றது போல நம்மை வெளிச்சத்துக்குள்ளேயே நடத்துகின்ற ஒரு விதம் தான் இது. இப்படி நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கணும் அப்படின்ற அந்த காரியத்தை கர்த்தர் எப்பவும் வந்துட்டு வாஞ்சியோட கூட அவர் நம்ம மேல வைத்திருக்கின்ற அந்த அன்பை அவருடைய வாஞ்சிய இந்த எல்லா காரியத்தின் மூலியமா நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதி ஆகமத்துல ஆதாம் பாவத்தை செய்யும் பொழுதும் அவ்வளவுதான். அவன் கீழ்ப்படியாம நடந்த நேரத்திலேயே பாவம் சிறிய பாவமா பெரிய பாவமா, பல சாப்பிட்டுதா பல சாப்பிடாததா, ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகின்றது என்கிறது தான் பாவம் இல்லைங்களா? கீழ்ப்படியாமை என்கின்றது. நன்மை தீமை என்கின்ற அந்த கனிக்குள் ஒரு நன்மையான சில காரியங்கள் இருந்தது. என்ன நன்மை தீமை என்ன என்று சொல்லி அவனுக்கு நன்மை தீமை என்கின்ற அந்த உணர்வு எப்ப தேவையா இருந்துச்சு? கீழ்ப்படியாமை என்கின்ற பாவம் இந்த உலகத்துக்கு பிரவேசிச்சிடுச்சுன்னா நன்மை தீமை என்கிறது வகை பிரித்து அவன் நன்மையை பற்றி கொண்டு தீமையை வெறுத்து நடக்கின்றவனாக இருந்து பரலோக ராஜ்யத்தை அடைஞ்சிருவான் என்று அந்த கடியில் நன்மையான விஷயத்தை தான் கர்த்தர் வைத்திருந்தார். ஒருவேளை அவனுக்கு நன்மை தீமையை அவன் புசிக்கல அப்படின்னு சொன்னா, பாவம் என்கிறதே இல்லை என்றால் அவனுக்கு தீமையின் உணர்வு எதற்காக வேண்டும்? நன்மை மட்டுமே போதும் என்கிறது போல அவன் நன்மையோட கூட கர்த்தரோட கூட அவன் நடந்து கொண்டிருப்பான் இல்லைங்களா? பாவம் என்கிறது இந்த உலகத்துக்கு பிரவேசித்த பின்பு தான் பாவம் என்கின்ற அந்த தீமை எது, நன்மை எது, நன்மை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆதாம் தன் உயிர் வாழ்கின்ற காலம் எல்லாம் அவன் நன்மையை பற்றி கொண்டு அவன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டான். ஒரே ஒரு கீழ்ப்படையாமை மாத்திரம்தான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த ஆத்மாவில் நின்ற அந்த பாவத்தை குறித்தும் கர்த்தர் அந்நேரத்திலேயே விசாரிக்கின்றவராக இருந்து அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற அந்த தண்டனையை கொடுக்கிறார். என்னவென்று சொல்லி, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மனுஷனுக்கு ஒரு மரணம் என்கின்றது சரீரத்துக்கு உண்டாகின்ற ஒரு மரணத்தை கர்த்தர் அந்த நாளில் குறிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ வேர்வை செஞ்சு உழைக்கணும் என்கின்ற ஒரு தண்டனையும் கொடுக்கிறார். பின்பு அந்த மனுஷியா இருக்கின்ற ஸ்திரீ ஆனவளுக்கு கூட நீ வேதனையோடு கூட கர்ப்பம் அடைந்து பிள்ளையை பெறுவாய். உன்னுடைய ஆசை உன் கணவரை குறித்ததாக இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்ற எல்லா காரியங்களையும் சொல்றார். அந்த தண்டனையும் இருக்கு, அப்படியாகவே மன்னிப்பு இருக்கு. எப்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல பாருங்களேன், அவங்க அந்த இலைகளை தேய்த்து அவர்கள் ஆடிய வந்துட்டு அவர் செய்து அதை போத்தி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் அந்த கர்த்தர் அந்த ஒரு கெடாவியோ இல்ல ஒரு ஆடியோ அந்த இடத்துல அவங்களுடைய பாவத்தின் மூலியமாக பாவத்துக்காக அவர் ஏறிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த என்ன தோல் உடைகளை அவங்களுக்கு செய்து வைக்கிறாங்க இல்லைங்களா? அதையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா வசனத்துல? அப்படின்னு அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, அப்படியே சிச்சையும் கூட கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இதன் மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க ஆண்டவராகிய கர்த்தருடைய கூட உறவுல அதிகமா பெருகிறவர்களா மாறுறாங்க. அந்த ஆத்மா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற ஆத்மாவும் மாறுது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தொடர்ந்து கேட்குது. கேட்காம போறது எப்போ? பாவத்தின் மூலியமா தான் கேட்காம போகுது. அப்பவும் கர்த்தருடைய வார்த்தை நான் உணரும்படியா நான் செய்து கொண்டிருக்கிறது இது, இப்படிப்பட்ட செயல்களை செய்த அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் மூலியமாக கடிந்து கொள்ளப்படும் போது என்ன நடக்கணும்? நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய பாவங்கள் இருந்து மனம் திரும்பாம போன அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா கர்த்தர் வந்துட்டு தண்டிப்பார். சரி, ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென்.
மரணத்துக்குண்டான கீழ்ப்படியாமை என்கிறது மாம்சத்துணர்வுகளுக்கு ஒரு ஆத்துமா செவிசாய்த்து இதுதான் உலகம், இப்படியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து தான் தீர்மானிக்கின்ற அந்த நிர்ணயங்களை முடிவுகளை இப்படியாக எடுத்து இதுதான்ப்பா வாழ்க்கை, நான் காண்கின்றதெல்லாம் மெய் என்று சொல்லி நினைத்து கொண்டு அதை கூட பழகி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மாவாக இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருந்தால் அந்த ஆத்மா சாகவே சாகும், நரகத்துக்கு அது உள்ளாகிற ஆத்மாவாக மாறிடும். ஆனா கீழ்ப்படுதலுக்கு ஏதுவான அந்த ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். கீழ்ப்படுதல் இந்த ஆத்மாவுக்கு இருக்கிறது 2 டிசிஷன். எப்படி எடுக்கணும்? ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அந்த நன்மையை பற்றி கொண்டு தீமையை வெறுத்து நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நடக்கின்றவர்களாக இருக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க லேவியராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புட்டு போக பண்ணுவேன். ஆமென். ஆமென். எந்த ஆத்துமாவா இருந்தாலும் அந்த தான் நிர்ணயிக்கிற காரியங்களை எப்படி டிசிஷன் எடுக்குதான் ஒரு ஆத்மா. ஆனா இந்த இடத்துல நிறைய இடத்துல ஆத்மா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்கும், நம்மளோட தமிழ்ல உள்ளம் அப்படின்றது போலயும் நபர் என்கின்றதை போலவும் எழுதப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், எந்த ஆத்மாவா இருக்கட்டும், இதோ இப்படிப்பட்ட சில மெஜிஷியன் இந்த மாய மந்திரம் எல்லாம் பண்ற சூன்ய காரியங்களா இருப்பாங்க இல்லைங்களா, இதன் பக்கம் சாய்ந்து நடக்கும் பொழுது அப்படின்னா இந்த ஆத்மா எந்த பக்கம் சாயுது அப்படின்ற அந்த காரியத்தை சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமையின் செயல்கள், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத அந்த செயல்களை செய்கின்றது படி இந்த ஆத்மா கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, கர்த்தர் வெறுக்கின்ற செயல்களுக்கு அது செவி சாய்த்து அப்படியாக அது நடந்து கொள்ள, அது அப்படிப்பட்ட சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற ஆத்மாவாக மாறினால் என்ன நடக்கும்? கீழ்ப்படியாமை என்கின்றது மந்திர தந்திரத்துக்கு பில்லி சூனியத்துக்கு ஏதுவா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா. உண்மையா அது லிட்டரலா இருக்கிற விஷயம்தான். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்நேரத்துல இருந்து பிசாசுக்கு நம்ம மேல அசுத்தாவி அப்படின்ற சாத்தானுக்கு பாவத்தை செய்கிற யாரோ ஒருத்தரும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறது போல இந்த சோல் பிசாசுக்கு அடிமையா மாறி அந்த அசுத்தாவி அப்படின்ற பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் வந்துடும். அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்க கூடாது இல்லைங்களா. நம்ம எடுக்கிற டிசிஷன் மூலியமாகத்தான் அவனுக்கு அதிகாரமே வருது. கீழ்ப்படியாமையா கீழ்ப்படுதலா அப்படின்ற அந்த காரியத்தின் மூலியமா. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22 23. 1 சாமுவேல் 15 22 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது போதும். இந்த இடத்துல பாருங்களேன், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில இந்த இடத்துல சவுல் அப்படின்ற இந்த ஒரு ஆத்மா என்ன பண்ணுது? சரீரத்தின் வார்த்தைகளை செவி சாய்க்குது. என்னன்னு சொல்லி, ஒண்ணும் இல்ல, கர்த்தர் மன்னிச்சிருவாரு, ஏதோ நான் கர்த்தருக்கு இங்க இருந்து கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் எதற்காக இந்த பலியை வந்துட்டு முன்கூட்டி சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஏறெடுக்கிறேன்னா இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்களே அப்படின்றது போல சரீரத்தின் உணர்வின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறான். ஆனா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அவன் சாமுவேலை விட்டு பிறந்த பின்பு அவனுக்கு புதிய இருதயமானது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. புதிய இருதயம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, தேவ ஆவியானவர் அவன் மேல் ஊற்றப்பட்டிருந்தது. அப்படி என்ற ஆவியானவர் அமைதியாக இருப்பாரா? நீ செய்து கொண்டிருக்கிறது கீழ்ப்படியாமை, இப்படிப்பட்ட செயலை செய்யாத அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவர் நம்மளுக்குள்ள பேசி கொண்டுதான் இருப்பார். ஆனால் இவன் இந்த இடத்தில் எதன் பக்கம் சாய்ந்து நின்றால் என்றால் மாம்சத்தின் உணர்வுகள் என்று சொல்லி தன்னுடைய கண்களுக்கு காண்கின்ற இந்த வார்த்தைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகின்றவனா மாறினா நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவபக்தி மொரட்டாட்டம் என்கின்றது அது கீழ்ப்படியாமை என்கின்றது எதற்கு ஒப்பா இருக்கின்றது? பில்லி சூன்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படி என்றால் அந்த ஆத்மாவின் மேல யாருக்கு அதிகாரம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிசாசுக்கு தான் அதிகாரம் வரும் கீழ்ப்படியாம போறதுனால. என்னப்பா ஒரே ஒரு விஷயம் தானே, கர்த்தர் மன்னிச்சு விட்டுறலாம் இல்லையா? இல்லப்பா கர்த்தர் மன்னிச்சு விட்டுருவாரு, ஆனா நியாயாதிபதியா இருக்கிறாரு, நான் கீழ்ப்படியாம போகும்போது என் மேல யாருக்கு அதிகாரம் வருது? அசுத்தாவின் செயல்களுக்கு என் மேல அதிகாரம் வருது.
ஆண்டவர் வந்துட்டு நிறைய வாட்டி நம்மளுக்கு உதவி செஞ்சு கொண்டு தான் இருப்பார். அவர் செய்கின்றது எல்லாமே நன்மை தான். ஆனா அதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ளாம போவோம். நம்மளுக்கு வெளி தோற்றத்தின்படியாத்தான் சில காரியங்கள் ஆராய்ந்து பட்டு ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்றது போல நம்ம நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. ரோமர் 6வது அதிகாரம் 12-14. ரோமர் 6வது அதிகாரம் 12-14. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆச்சு சிஸ்டர். சரி, இருக்கட்டும். ஆனாலும் நீங்க மருத்துவர்கள் மத்தியிலிருந்து உயிர்த்தவர்களாக இருக்கின்றதுனால மருத்துவர்கள் மத்தியில் நம்மளுடைய ஆத்மா கழுவப்பட்டு உயிர்த்த நிலைமையில வந்திருக்கு. இப்பொழுது நீங்க சரீரத்தின் அதோ உங்க சரீரங்களை நீங்க அநீதிக்கு அவயவங்களாக நீங்க எடுத்து பயன்படுத்துனீங்க. இனிமே அந்த சரீரத்துக்குள்ள நீதி பிழைக்கும்படியா நீதிக்கு கீழ்ப்படிய செய்யுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவராக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அந்த சொல்லின்படியாக நீங்க நடந்து கொண்டு கர்த்தருக்கு இதோ பிரியமுள்ளவர்களாக நீங்க நடந்து கொள்ளுங்கப்பா. நீங்க இனிமே பாவத்துக்கு அடிமைகளே இல்லையே. ஏன்னா பாவம் உங்க மேல எப்போ வரைக்கும் அதிகாரம் இருந்துச்சு? ஒரு ஆத்மாவின் மேல் அதோடைய கீழ்ப்படியாமையும் அதோடைய பாவத்தின் மூலியமாகத்தானே அந்த பாவம் தான் பரிகரிக்கப்பட்டுடுச்சு இல்லைங்களா? நீங்க இதோ அதை உணர்ந்து கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் என்கின்றது கர்த்தருடைய வசனத்தின் மூலியமா கடிஞ்சு கொள்ளும் பொழுது அதற்காக மனஸ்தாபம் அடைஞ்சு கர்த்தர் முன்பதாக உங்களை தாழ்த்தி அழுந்து கர்த்தர்கிட்ட உங்க பாவங்களை அறிக்கை செய்து நீங்க விட்ட பின்பு கர்த்தர நேரத்திலேயே ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலியமாக அல்ல, மாட்டின் ரத்தத்தோட அல்ல, தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை தன்னுடைய கை நேர்த்தி கொண்டு நமக்காக பரிந்து பேசுகின்ற மகா ஆசிரியனா அவர் இருக்கிறார் இல்லைங்களா? அப்படி என்றால் அவர் நீதிமானும் பரிசுத்தவானுமாக இருக்கின்றதுனால நம்மளுடைய சகல விதமான பாவங்களை அந்நேரமே நாம் உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கை எடுக்கின்ற அந்நேரமே அதை சுத்திகரித்து நம்ம மேல் இருக்கின்ற அந்த பிழை என்கின்ற அந்த பாவத்தை கழுவி சுத்திகரித்த பின்பு நாம் நீதிக்கு அடிமைகளாக இருப்போம். நீதிக்கு அடிமைகள் என்றால் கர்த்தர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின்படி செயல்படுகின்றவர்களாக நாம் மாறுவோம். அதனால்தான் தேவனுடைய வசனத்தில் நீங்க பாருங்க, மத்தாய் 5வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிக் கொண்டே வருவார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ காரணமின்றி தன்னுடைய சகோதரன் மேல் கோபித்துக் கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லும்போது கோபித்துக் கொள்ளுகிறதுக்கு முன்பதாக உனக்குள்ள கோபம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே உன் சகோதரோட கூட நீ அமர்ந்து பேச வேண்டும். எந்த காரியம் இதன் நிமித்தமாக எனக்கு இப்படி என் இருதயத்தில் வேதம் உண்டாற்று என்று சொல்லி சமாதானத்துக்கு ஏதுவானதை போல அதை தேடி சமாதானத்தின் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் நீ வீணாக ஒரு சகோதரர் மேல் கோபமாக இருந்தால் உன் ஜபமே கேட்கப்படாது என்கின்ற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கோபம் என்கிறது மாம்சத்தின் உணர்வுகளில் ஒன்று. ஆனா அது உன்னுடைய ஆத்மாவுக்கு கண்ணியாக இருக்கும். அதெல்லாம் அந்த கோபங்கள் இருந்து நீ வெளியே வருகின்றதுக்கு உன்னுடைய ஜபமானது கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேருகின்றதுக்கும் கர்த்தரோட கூட நீ தொடர்பில் நடக்கின்றதுக்கும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேடு என்று சொல்லி நீ போய் உன் சகோதரனோட கூட ஒப்புரவாகு. உன்மேல் அவனுக்கு கோபம் இருக்கின்றதுக்கு உனக்குள்ள இருக்கின்ற அந்த பெரியான செயல்கள் என்னவோ அந்த அது நிமித்தமாக கருத்து உன்னுடைய சகோதரனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவனையும் நீ மன்னித்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நீ ஒரு மனம் பொருந்து அப்படின்னு சொல்லி சரி சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வருவாரு. பரஸ்திரியின் மேல் இச்சையா இருந்தால் இதோ என்று சொல்லும் பொழுது இதோ உன் இருதயத்திலிருந்து நீ அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி எழுதியிருப்பார். எப்பொழுது வேசித்தனம் செய்திட்டோம்? கண்கள் மூலியமாக இச்சித்து பார்க்கும் பொழுது என்றால் உள்ளான மனுஷனாக இருக்கின்ற அந்த சோல் அந்த ஆத்மா அந்த காரியங்களை விரும்பி மாம்சத்தின் உணர்வுகளை விரும்புகின்றதாக இருக்கின்றது. ஆவின் உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அதை விருப்பத்தை காமிக்கின்ற ஒரு ஆத்மாவாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆத்மாவின் மேல் பாவம் வந்து நிற்கும் இல்லைங்களா? அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, உன் ஆத்மாவுக்கு கண்ணியை பிறப்பிக்கின்றது போல உன் வலது கையாக இருக்கட்டும் உன்னுடைய வலது காலாகட்டும் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற இந்த எந்த காரியங்களே இருக்கட்டும் உன்னை இயேசுப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த வலது கையோ வலது காலையும் வெட்டி போடு அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கொண்டே வரும்போது இதோ மனைவியை விடக்கூடாது காரணமின்றி வேசித்தனத்தினால ஓடிய வேற எதனாலையும் ஒரு மனைவியை விட்டு விடக்கூடாது. ஒரு மனைவியை விடுகிறவன் அவள் வேசித்தனத்தை செய்கின்றதுக்கு காரணமாக இருக்கிறான். அவள் செய்கின்ற தவறுக்கு இவன் தான் காரணம் என்று நியாய தீர்க்கப்படுவான்.
கணவன் விட்டிருக்கின்ற ஒரு ஸ்திரீயை ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் அவனுக்கும் தேவன் எப்படியாக தண்டனை கொடுப்பாரா? அவனும் வேசித்தனத்தை செய்கின்றவனாக இருப்பான் என்று சொல்லி மாம்சத்தின் உணர்வுகளுக்கு எந்த ஒரு ஆத்மா சாய்கின்றதும் அதில் பழகுகின்றதும் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அது ஆத்மா எப்படியாக அழிந்து போகும் என்கின்ற எல்லா காரியங்களையும் சொல்லிக்கொண்டே வருவார். ஒருவன் வலது கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காமி அப்படின்னு சொல்லி, உன்னுடைய ஏதோ உள்ள வஸ்திரத்தை அவன் எடுத்துக்கொள்ளணும்னு நினைத்தா நீ மேல இருக்கிற அந்த அங்கேயே தடுக்காத அப்படின்ற எல்லா விஷயங்களையும், உன்னை நேசிக்கிறவர்களையே நீ நேசிக்கிறவனா இல்லாம உன்னிடத்தில் அன்பு கூறாத இருக்கின்றவர்கள் இடத்துலயும் நீ அன்பாயிரு. அதுக்கடுத்து உனக்கு கனப்படுத்தாதவர்களும் நீ கனப்படுத்து. உன் பரமபிதா அவர் எப்படி பிழையற்றவரா, அவர் பரிசுத்தரா, அவருக்குள்ள எந்த களங்கமும் இல்லாம இருக்கிறாரோ அப்படியே நீயும் இருப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு லிஸ்ட சொல்லிட்டு வந்ததுதான் அவர் சொல்றாரு, உன்னுடைய மாம்சத்துக்குள்ள ஒட்டி நடக்கின்ற ஒரு ஆத்மாவா நீ இருக்கிறியா? ஒரு சில ஆத்மா பரிசாயர் சதிசாயர் என்கின்ற இந்த ஆத்மா எப்படி இருக்கிறது அப்படின்னா, தோற்றத்தை பார்க்கின்ற இந்த உலகத்தை தான் நம்பிக்கொண்டு இதுலதான் நான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதன்படி நடக்குது. எப்படி நடக்குது? ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி தான தர்மத்தை செய்து, ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி அதிலிருந்து புகழ்ச்சியை விரும்பி இதோ தான் ஜபம் செய்யணும்னு சொல்லி நினைக்குது. அதுக்கடுத்து நீண்ட ஜபங்களை செய்யும் பொழுது கூட மனுஷர்கள் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி உபவாசத்தை செய்யும் பொழுது மனுஷர்கள் பார்க்கணும் அப்படின்னு அந்த உள்ளான மனுஷன் மாம்சத்தின் உணர்வுகளுக்கு ஒன்றா இருக்கின்ற இந்த பெருமையும் அவர்களை புகழ்ந்து பேசுகின்றது இந்த காரியங்களை தான் விரும்புது. இதெல்லாமே ஒரு ஆத்மாவுக்கு வெறுப்பா உண்டாகணும். ஆவியான உணர்வுகளை புரிந்து கொண்டு அதில் நாம் பழகுகின்றவர்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷர்கள் வருகின்ற மகிமையை நான் தேடுவதில்லை என்று சொல்லி, நான் ஒரே தேவனாகிய அந்த கர்த்தர் மூலியமாக வருகின்ற அந்த மகிமையை தேடுவேன் என்று சொல்லி சொன்னார். அப்படி என்றால் நம்மளுடைய ஆத்மாவும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை தேடுகின்றதாகவும் நாடுகின்றதாகவும் இருந்தால் மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். மத்தாய் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 10:28. ஆத்மாவை கொல்லவும் வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவை சரீரத்தையும் நகரத்திலே அழிக்க வல்லவருக்கோ பயப்படுங்கள். ஆமென். சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க, ஒரு மாம்சத்தை கொன்று உங்களுடைய ஆத்மாவை கொல்லாதவங்களுக்கு நீங்க பயந்து கொள்ளாதீங்கப்பா அப்படின்றாரு இல்லைங்களா? அப்படின்னா ஆத்மாவை கொல்லுகிறவரா யாரா இருக்கிறாரு? ஒரு மனுஷனுக்கு தான் மரணம் நேரிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நிர்ணயித்தான். இந்த இடத்துல ஆத்மா அப்படின்றது ஒரு மனுஷனை குறிக்கின்ற வார்த்தை தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மாம்சத்தை கொன்று உங்களுடைய ஆத்மா ஒண்ணு செய்யாதவங்களுக்கு நீங்க பயந்து கொள்ளாதீங்கப்பா. உங்க ஆத்மாவையும் உங்களுடைய சரீரம் என்ற அந்த உடலையும் நரக ஆக்கினையில் போட்டு அழிக்க வல்லவர் அவர் மட்டும்தான். அவருக்கு நீங்க பயந்துக்கங்க. ஒருவேளை அப்படி அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றது பயந்துக்கங்க. நம்ம இது பிழைக்கணும்பா, இது நித்திய ஜீவனை அடியணும்பா அப்படின்ற அந்த காரியங்களை நீங்க தேடுங்க அப்படின்ற அந்த விஷயங்களை தான் இயேசு சொல்றாரு. நீங்க கரெக்டான பாதையில இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க நடுங்க அப்படின்னு சொல்லி மத்தாய் 11வது அதிகாரம் 28-29. மத்தாய் 11வது அதிகாரம் 28-29. வருத்தப்பட்டு அதான பிரதர்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். நம்மளுடைய ஆத்மாவுக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்குமா? அவருடைய வார்த்தை என்கின்ற நுகத்தை நம்மேல் சுமந்து கொள்ளணும். இந்த சரீரத்தின் மேல் அல்ல, ஆத்மாவின் மேல் அவருடைய வார்த்தைகள் என்கின்ற அந்த நுகம் அவருடைய ஆவின் மூலியமாக நம்மளுடைய ஆவில் இருந்து கர்த்தர் நம்மளோட கூட பேசுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அவருடைய பயத்தினால் நடக்கின்றவர்களாக இருந்தால் நம்மளுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலகத்திலும் சந்தோஷமாக சமாதானம் என்கிறது கிடைக்கும். உண்மைதான். இந்த உடலை பிரிந்த பின்பும் அது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் நாம் இதோ அவருடைய பரிசுத்தத்துக்குள் பங்கு பெறுகிறவர்களாக நாம் மகிமையின் சரீரங்களை அடைந்து நாமும் உயிர்த்தெழுந்து மருத்துவர்கள் மத்தியில் நாமும் உயிர்த்தெழுந்தவர்களாக இருந்து கர்த்தரோட கூட 1000 வருஷம் அரசாளுகிறவர்களாக இருப்போம். யாக்கோபு 5:12 வாசிங்க. யாக்கோபு 5:12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது
வேறு எந்த ஆணையிலாவது பேராவது சத்தியம் பண்ணாதீர்கள். நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளத்தை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததென்றும் சொல்ல கடவீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க பிரதர். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஓகே, இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். நீங்க நியாயத்திற்குள்ளாவதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணும்? வானத்தின் மேலாவதும் பூமியின் மேலாவதும் ஆகட்டும், நீங்க வந்துட்டு சத்தியம் பண்ணாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நம்ம எதுவுமே வந்துட்டு சத்தியத்தை பண்ணக்கூடாது. வெறும் நம்ம சத்தியத்தை பண்றது இல்லையா, நம்ம நியாயத்தை இருக்கப்படுவோம் ஒரு வார்த்தையின் மூலியமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனத்தின் மூலியமா எழுதப்பட்டிருக்கின்றது பாக்குறோம். அந்த ஆத்மாவின் மேல் அந்த களங்கம் என்கின்ற அந்த பாவம் வந்து நிற்கும் பொழுது அந்த ஆத்மா ஆக்கினைக்குள்ளாகின்ற ஒரு ஆத்மாவாக மாறிடும். எது? வெறும் சத்தியத்தை வைக்கின்றது மூலியமாகவே, வெறும் சத்தியம் என்கின்ற அந்த காரியமே. இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கோபமா இருக்கட்டும், கெட்ட வார்த்தையா இருக்கட்டும், மாம்சீக ரீதியான அநேக காரியங்களா இருக்கட்டும், இந்த எல்லா காரியத்தின் நிமித்தமா அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். ஆத்மா என்கிறது நாம தானே. அப்படி நம்ம அழிஞ்சு போகக்கூடாது இல்லைங்களா? நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம சேரணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் கர்த்தர் அவருடைய ஆவின் மூலியமாக நம்மளுடைய ஏதோ ஆத்மாவை, நம்மளுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கும் செய்யும்படியாக, நம்மளை வந்துட்டு உயிர்ப்பிக்கும்படியாக அவர் நம்மளுக்குள்ள தன்னுடைய ஆவியை ஊற்றிருக்கிறார். எப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்ச தோற்றத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில் அவர் மேல் அவருடைய வல்லமையின் ஆவி இறங்கி வந்து எப்படியாக அவருடைய மாம்ச சரீரம் எப்படியாக மருத்துவர்கள் மத்தியில் இருந்து எழும்பினதோ அதன்படியாக நம்மளுடைய சரீரத்தையும் அவர் எழுப்புவார். நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவையும் கூட முழுவதுமாக காக்கும்படியாக அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். மத்தாய் 5:48 வாசிங்க. மத்தாய் 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். ஆமென். பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கின்றதை போல, பூரண என்று சொன்னால் 100% இல்லைங்களா? அவருக்குள்ள எந்த பிழையும் கிடையாது. அதன்படியாகத்தான் உங்களுக்கு பிழையற்றவர்களா நீங்க இருங்கப்பா. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வந்துட்டு இவங்க பாவத்தின் மூலியமா கர்த்தர்கிட்ட இருந்து பிரிந்து போறவர்களாகவும் ஏதோ பாவத்துக்கு விற்கப்பட்டவர்களாகவும் பிசாசின் அசுத்த செயல்கள் உங்க மேல செயல்படாதபடிக்கும் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நாமும் பூர்ண சர்க்குணரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எப்போ விரும்புறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம யாருக்கிட்ட பேசுறோம், எங்க போறோம், யாருக்கிட்ட என்ன பேசணும், எல்லா விஷயங்களையும் ஏசப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எப்போ ஏசப்பாவோட நம்மளுக்கு உறவு இருக்கணும். அந்த உறவு எப்படி கிடைக்கும்? ஜபத்தின் மூலியமா கிடைக்கும், வேத வசனத்தை வாசிக்கிறது மூலியமா கிடைக்கும். அப்படின்னா நம்ம எப்பவும் அவ்வளவுதான் ஏசப்பா கிட்ட ஜபத்துல எல்லா விஷயத்தையும் ஏசப்பாக்கு தெரிவிக்கணும். ஏசப்பா இந்த காரியங்கள் இப்படி இருக்கு, இங்க இந்த காரியங்கள் நடந்துச்சு, நான் இப்படி நடந்திருக்க கூடாது, இங்க இப்படி நடந்தது, அப்பா நடக்க நீங்க உதவி செய்தீங்க அப்படின்றத அந்த நன்மையை வைத்தோ இல்லைன்னா நம்மளுக்குள்ள கீழ்ப்படியாம என்கின்ற இந்த உலகப்பூர்வமான சில சுபாவங்கள் இருந்தது, அந்த காரியங்கள் கர்த்தருக்கு விருப்பமில்லாது என்று சொல்லி உங்களுடைய ஞாபகத்துக்கு வந்தா கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக சொல்லி ஏசப்பா இந்த காரியங்களை இந்நேரத்துமே அப்பா இதுக்காக நான் மனஸ்தாபம் அடையிற, நான் இந்த காரியங்களை இனிமே செய்ய மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லி மனம் திரும்பும் பொழுது அந்த ஆத்மாவில் இருக்கின்ற அந்த களங்கம் நீங்கி கொண்டே இருக்கும், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். சுத்திகரிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது? ஜபத்திலும் சுத்திகரிக்கப்படுறோம், மீண்டும் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளோட தவறானது, நம்மளோட கீழ்ப்படியாமையது நம்மளுக்கு அறிவிக்கப்படுது. அந்நேரத்திலயும் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு முன்னாடி ஆமாப்பா இதன்படி நான் இல்லாம இருந்தேன், இப்ப தெரியுது தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். சத்திய வேத வசனத்தின் மூலியமாக நம்மளுடைய ஆத்மாவானது சுத்திகரிக்கப்படுது. சரி, மத்தாய் 6வது அதிகாரம் 25-26. மத்தாய் 6வது அதிகாரம் 25-26. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அரிக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். ஆமென். என்ன சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏதோ உங்களுடைய ஆத்மா வந்துதான் விசேஷமானது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. உங்களுடைய உணவை காட்டிலும் நீங்க விருப்பம் எதற்காக இன்னைக்கு மனுஷன் வந்துட்டு முழுவதுமாக பிரயாசப்படுறான், பேசிக் நீட்ஸ் அப்படின்ற அந்த காரியத்து மேலதான் முழு நோக்கமா இருந்து அதை நான் பெற்றுக்கணும், ஒருவேளை அதை நான் வந்துட்டு பெற்றுக்கொள்ளாம போயிருவனோ, நாளைக்கு என் ஃபியூச்சர் இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு
கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்கிறவர்களா நிறைய பேர் நடக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, ஏதோ போஜனத்தை காட்டு உணவை காட்டிலும் உன்னுடைய ஆத்துமா வெளியேறப்பட்டது. உன்னுடைய உடை என்கின்ற உடைக்காகவும் கூட இல்லப்பா, நாளைக்கு என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன வருது, இது போலதான் நான் வஸ்திரத்தை உடையணும், நான் வந்துட்டு சீப்பா இது போலலாம் நான் வந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இருந்தாலும் கூட அவங்களுடைய பிரஸ்டீஜை குறிச்சு யோசிச்சு கொண்டு நாளை காரியங்களை குறித்து யோசிக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் கர்த்தர் சொல்றாரு, ஏதோ உன்னுடைய உடுப்பை காற்றலும் உன்னுடைய சரீரம் விசேஷித்தது அப்படின்னு சொல்லி அந்த விசேஷித்ததா இருக்கின்ற அந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் உயிர்ப்பிக்க செய்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்படின்னா அதுதான் விசேஷமானது. என்னுடைய ஆத்மா விசேஷமானது கர்த்தருக்கு முன்பதாக. என்னுடைய ஆத்மா நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக அது விசேஷமானதா நமக்கு இருக்கா? நம்மளுடைய சரீரம் இன்னைக்கு நம்ம நினைச்சது போல நடந்துட்டு இருக்கோம், இது விசேஷமானது, இதை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருடைய சொல்லின்படி நம்மளை நடத்துகின்றதுக்காக அவருடைய ஆவியை நம்ம மேல பொழுந்தள்ளி அவருடைய ஆவின் மூலியமாக ஆலோசனை சொல்லி கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனைகளுக்கு நாம் செவி சாய்க்கின்றவர்களாக இருக்கிறோமா? செவி சாய்க்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் எப்படியாக உயிர்த்தெழுந்ததோ, எப்படியாக 3ஆவது நாள் எழும்பி வந்தாரோ அதன்படியாக நம்மையும் உயிர்த்தெழ செய்வார் அப்படின்றது வேத வசனத்தில் கூறின உண்மை. இது நமக்குள்ள அதிசீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இன்னும் இதே சரீரத்தில் நாம் இருக்கிறது உறுதியானால் நிச்சயமாக இந்த சரீரத்தின் மேல் அந்த மகிமையை தரித்து கொண்டவர்களாக நாம அவரை எதிர்கொள்ள போவோம் அப்படின்னு சொல்லி கூட வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படியாக நாம் அவருடைய வலது பாசத்தில் நிற்க தகுதி உள்ளவர்களாக அவருடைய ஆவின் மூலியமாக நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். இவ்வளவு நேரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவின் மூலியமாக நம்மளோடு கூட பேச ஏதோ இந்த எல்லா காரியங்களும் அறிந்து கொள்ள அவர் உதவி செய்தபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஒரு கடைசி பிரேயர் நான் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே இயேசுப்பா, எங்களுடைய ஆத்மாவை குறித்தும் அப்பா அந்த ஆத்மாவா இருக்கின்ற நாங்கள் எப்படியாக அப்பா நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்கின்றதையும், நாங்கள் அதற்கு முன்பதாக எந்த இடத்தில் அடிமைகளாக விற்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்கின்றதையும், எப்படி உணர்வு இல்லாதவர்களைப் போல நாங்கள் இருந்தோம் என்கின்றதையும், எங்களுடைய இருதயம் உணர்வடையும்படியாக எப்படியாக நீங்கள் எங்களுக்கு புதிய இருதயம் என்கின்ற ஒரு புதிய வாழ்க்கை எப்படி கொடுத்தீர் என்கின்றதையும் என் ஆண்டவராகிய கர்த்தரே நீர் அப்பா நன்றாக நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உமது ஆவியின் மூலியமாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை எச்சரித்து உபதேசித்தீர். அதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, என் தேவாதி தேவனே அப்பா, இதோ இந்த உலகத்தில் நாங்கள் காண்கின்றவைகளை கர்த்தாவே நாடி தேடாமல் ராஜா பரலோக ராஜ்யத்தின் நீதி முதல் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை நாடி தேடுகிறவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா நாங்கள் அஞ்ஞானிகளைப் போல இல்லாமல் ராஜா அப்பா நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக ராஜா அப்பா இதோ ராஜா பரலோக ராஜ்யத்தின் அப்பா நீதியை தேடுகிறவர்களாக ராஜா அதன்படி நடந்து கொள்கிறவர்களாக ராஜா எங்களை உமது ஆவினால் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ராஜா. நீங்கள் வெளிப்படும் அந்த நாளில் ராஜா நாங்களும் நீர் இருக்கின்றதன்படியாகவே எங்களையும் நீர் உருமாற்றியிருப்பீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரை எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை மூடி திருக்கரங்களை ஒப்புத்தரும் ராஜா. அப்பா உம்முடைய வருகையானது மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது. அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க. நீங்க தகுதிப்படுத்துகின்றதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்தில் ஜெபத்தை எடுக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord, brother.